I'm waiting, sir. Please come, sir. I'm coming, sir. இவ்வளவு நாளா நீ எவ்வளவு நல்லவனா இருந்த? நல்லவனாவே இருந்துட்டா அவனுக்கு என்னென்ன வேணுமோ அதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு அந்த நல்லவனை முட்டாளாக்கிட்டு போயிடுவாங்க. நம்ப வைக்கிறது திடீர்னு வாய்ஸ் ஏத்துவாரு, சைலண்டா போவாரு, உப்புன்னு மேல பெருசா போவாரு. எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் வாங்கிடக்கூடாது. ஓகே, அவனுடைய கணக்கே தப்பாயிரும் போல இருக்கு. உங்களுடைய என்னவா உள்ள வந்திருக்கேன்னு சொன்ன. அப்படி பார்த்தா நான் தாண்டா உனக்கு பிஆர் அப்படின்ட்டாரு சார். நானும் தீபகன்னு ஒரு நிமிஷம் திகச்சு போயிட்டேன் சார். Bonvita cancel. I understood, but I don't know where I went wrong. வணக்கம் மை டியர் ஜோன் மேட்ஸ், வெல்கம் டு சஃபி ஜோன். நான் உங்க ஷஃபி அண்ட் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பிக் பாஸ் சீசன் 8 உடைய டே 98 எபிசோட் 99 ஓட ரிவ்யூ தான். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி யாராலும் சப்ஸ்கிரைப் பண்ணல, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம் கொஞ்சம் சேர்ந்துடும். அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையிலேயே பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக்கும் போட்டு சப்போர்ட் பண்ண தப்பு கிடையாது. உங்களுக்கு கருத்து இருந்துச்சுன்னா அது கமெண்ட் செக்ஷன்ல போட்டு விடுங்க, நான் போய் பார்த்து படிச்சுக்கிறேன். சண்டே எபிசோட்ஸ் வழங்கும் போல விஜய் சேதுபதி என்ட்ரியோட தான் எபிசோட் ஸ்டார்ட் ஆச்சு. அண்ட் உள்ள வந்த உடனே எல்லாருக்கும் வந்து பொங்கல் வாழ்த்துக்கள்லாம் சொல்லிட்டு அண்ட் வெளியே இருந்து உள்ள வந்தாங்க. அவங்களுடைய வன்மத்தை கக்கனது மட்டும் இல்லாம அதுதான் மக்கள் கருத்துன்ற மாதிரி சொன்னாங்க. அதையும் இவங்களாம் நம்பிட்டு உடஞ்சு போயிட்டு அதுக்கப்புறமா அதுல இருந்து மீண்டு வந்துட்டாங்க. அதுக்கு நான் பாராட்டுறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு வழக்கமா வீக்கெண்ட் எபிசோடு இங்கே நடக்கும், லிவிங் ஏரியால தான் உட்காந்துருப்பாங்க. பட் இந்த வாட்டி ஒரு மாறுதலுக்கு எல்லாரையும் கார்டன் ஏரியால சோஃபா போட்டு உட்கார வச்சிருந்தாங்க. அதை பார்க்கும்போது இந்த சீசன்ல பல புதுசு கண்ணா புதுசு இருக்கிற மாதிரி இதுவும் ஒரு புதுசா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அப்புறம் இன்னைக்கான ஃபர்ஸ்ட் கேள்வி என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவ்வளவு நாளா ஒரு பாரமா இந்த குணத்தை நான் சுமந்துட்டு இருந்தேன், அது இன்னைக்கு வேணாம், நான் போகியில போட்டு எரிக்கணும். அது மட்டும் இல்லாம இந்த வீட்டில் நடந்த இந்த மெமரி எனக்கு வேணாம், அதையும் போட்டு எரிக்கணும் அப்படின்னா என்னன்னு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே ஃபர்ஸ்டா பவித்ரா இருந்துச்சாங்க. பவித்ரா இருந்துச்சு, சார் அதாவது நான் வந்து எப்பயுமே என் இடத்துல இருந்து பாக்குறது மட்டும் இல்லாம ஒரு பிரச்சனைனா அவங்க இடத்துல இருந்து பார்ப்பேன் சார். அவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது எனக்கு ஒரு புரிதல் வரும், அதனால பல பிரச்சனைகள் வருது சார், இதுக்கப்புறம் அந்த மாதிரி பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது ஏமா அது ஒரு நல்ல பாயிண்ட் ஆஃப் வியூமா. எப்பயுமே நம்ம இடத்துல இருந்து மட்டும் பார்க்காம அடுத்தவங்க இடத்துல இருந்து பார்க்கும்போது நமக்கு நிறைய புரிதல் வரும், அது ஒரு நல்ல விஷயம் தானே, அது எதுக்குமா போட்டு எரிக்கணும்னு சொல்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஆக மொத்தத்துல ஒரு நல்ல விஷயத்தை போட்டு எரிக்கிற சார் சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. ஆப்போசிட்ல இருக்கவங்க இடத்துல இருந்து நான் நிறைய யோசிப்பேன், அப்படி இருக்க கூடாது, அது இந்த போகையோட போட்டு கொளுத்திரணும். அந்த அடுத்தா என்ன மெமரியை போட்டு எரிக்க போறோமா சொல்லி கேட்கும்போது, இல்ல சார் அன்னைக்கு நான் பேசிட்டு இருக்கும்போது பொம்மையை தச்சிட்டு இருந்தீங்க, நான் ஸ்கூல்ல கூட அவ்வளவு திட்டு வாங்கினது இல்ல சார், நீங்க முன்னாடி வந்து பேசினதான் பார்க்கும்போது எனக்கு பயங்கர பயமா இருந்துச்சு சார், அதை போட்டு எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே இந்த பொருட்களுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு நம்பக்கூடிய ஆள் நானு. அந்த மாதிரி அந்த பொம்மை பிஞ்சு கிடக்கும் போது அது தச்ச உடனே உயிர் வந்துருச்சு அப்படிங்கிறதுனால இங்க கேட்டாங்க, நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அந்த பொம்மையை நான் வீட்டுக்கே கொண்டு போயிட்டேன். அந்த வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா அங்க ஸ்டிக்கர் ஒட்டிருச்சு பாத்தீங்களா பேருக்கு மேல, அந்த ஸ்டிக்கரை பிச்சு பார்க்கும்போது தெரிஞ்சு அது ஓம் பேருமா பவித்ரா ஜனலின்னு போட்டுருந்துச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இப்ப சொல்லுமா அது எரிக்கணுமா சொல்லி கேட்டதுக்கு, சார் அதை எரிச்சிராதீங்க சார், வேணாம் சார், அது லைஃப் லாங் இருக்கட்டும் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் அந்த ஸ்டிக்கர் லைட்டா பிச்சு பார்த்தா அது பொம்மையோட பேர் ஜனனி. அந்த மெமரி வேணுமா எரிச்சிடலாமா? இந்த மெமரி லைஃப் லாங் எடுத்துட்டு போறேன் சார். அந்த அடுத்த முத்துமுறை நினைச்சு என்கிட்ட ஒரு கெட்ட பழக்கம் இருக்கு சார், யாராச்சும் என்கிட்ட கோவமா பேச வந்தாங்க அப்படின்னா அவங்க ஏன் கோவமா இருக்காங்க அப்படிங்கிறத பத்தி நான் கேள்வி கேட்பதை தவிர்த்து கடைசி வரைக்கும் அவங்க என்ன சொல்ல வராங்கிறத நான் கேட்கவே மாட்டேன், அதை புரிஞ்சுக்கிட்டு பதில் சொல்ல மாட்டேன். இதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்ல வராங்கிறத புரிஞ்சு ப்ராசஸ் பண்ணி பதில் சொல்லணும் அப்படிங்கிறத நான் கத்துக்கிட்டேன் சார். சோ அதை எரிக்கணும்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கோவப்பட்டாலும் என்ன செஞ்சாலும் என்ன சொல்ல வராங்கிறத காதுல வாங்கி பதில் சொன்னா சரியா இருக்குமோன்னு தோணுது. அண்ட் எந்த இன்சிடென்ட்டை எரிக்கணும்னு சொல்லி கேட்டீங்கன்னா, கேப்டனா இருக்கும்போது கோவப்பட்டு சில விஷயங்கள்லாம் வந்து பேசியிருப்பேன், அதை இன்னைக்கு வரைக்கும் வருத்தப்படுறேன், ஏன்டா அப்படி கோவப்பட்டு பேசணும்னு சொல்லிட்டு அதை எரிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது சரி ஓகே கோவப்பட்டு பேசுனதுலாம் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா அந்த கோவம் எதனால வந்துச்சு? நான் ஒரு கேப்டனா சொல்லும்போது ஏன் கேட்க மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தலக்கணம் வந்துச்சு இல்லையா, அந்த தலக்கணத்தை கீழே இறக்கி வைக்கணும் உங்களுக்கு தோணவே இல்லையா அப்படி கேட்கும்போது இல்ல சார் சார் அதுவும் எனக்கு தோணுது சார், சோ அதையும் எரிக்கணும்னு சொல்றேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அதுதானே அங்க எரிக்க வேண்டியது இல்லையா? எரிக்க வேண்டியது அதுதான் சார். அண்ட் அடுத்த விஷால் இருந்துச்சு, தயக்கத்தை எரிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. நான் கூட சரி ஓகே, அதாவது எதுவா இருந்தாலும் ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா மூஞ்சிக்கு நேரா பேசாம பின்னாடி போய் பேசிட்டு இருக்காரு இல்லையா, அந்த தயக்கத்தை பத்தி சொல்றாரு போல அப்படின்னு சொல்லி பார்த்தா அது இல்ல. அதாவது சில பேர்கிட்ட சில விஷயங்களை தயக்கப்படாம சொல்லி இருந்தேன் அப்படின்னா இப்போ நீ தானே ஸ்பேஸ் கொடுத்துட்ட அப்படிங்கிற விஷயம் வந்திருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது அதாவது இவர் வந்து ஃப்ரெண்டா தான் பழகுறாரு அப்படிங்கிற விஷயத்தை தயக்கத்தினால சொல்லாம விட்டுட்டாராம, அது தயக்கப்படாம பாருங்க உங்க ரெண்டு பேருக்கு நான் ஃப்ரெண்டு தான், அதை மீறி வேற எதுவும் இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் கிளியர் பண்ணியிருந்தேன்னா இவ்வளவு பெரிய இஷ்யூ ஆயிருக்காது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது
இவ்வளோ பேச தெரிஞ்ச மனுஷனுக்கு நான் ஒரு ஃப்ரெண்டா தான் அவங்க கிட்ட பேசுறேன்றதை சொல்றதுக்கு தயக்கம் வந்துருச்சுன்னு சொல்றது செம காமெடியா தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. நான் சந்திச்ச நிறைய விமர்சனத்துக்கும் அந்த தயக்கமே காரணமா இருக்கலாம். அண்ட் எந்த மெமரியை எரிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது சௌந்தர்யாவை பத்தி தப்பா பேசியிருப்பாரு, விஜய் சேதுபதி கூட கண்டிச்சிருப்பாரு இல்லையா, அந்த மொத்த இன்சிடென்ட்டையும் நான் ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சௌந்தர்யா காலை தூக்கி பாரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. இன்னொரு இடத்துல ஒரு பீன் பேக்ல அப்படி உட்கார்ந்து பேசிட்டு இருந்தாங்க. அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தப்பா தோணுச்சு. அதுக்கப்புறமா சௌந்தர்யா என்கிட்ட பழகும்போது ரொம்ப க்ளோஸா தான் பழகுனாங்க. அப்பதான் எனக்கு ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு, என்கிட்ட பழகும்போது தப்பா தெரியல, நான் தூரத்துல இருந்து பார்க்கும்போது தப்பா தெரியுது. அப்ப என்னுடைய மைண்ட் தான் தப்பா இருக்கு அப்படிங்கிறத நான் புரிஞ்சுக்கிட்டு நான் பல தடவை வந்து சௌந்தர்யா கிட்ட சாரி கேட்டேன். பட் இருந்தாலும் ஒரு தடவை இங்க எல்லாரும் முன்னாடியும் சாரி கேட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சௌந்தர்யா ஒரு சாரியும் கேட்டாப்ல. ஐம் சாரி, இத நான் இப்ப கேட்டுக்கணும். இந்த ஷோல விஷால் மேல இருந்தது மொத்தமே 2 குற்றச்சாட்டு தான். ஒன்னு வந்து அன்சிதா அண்ட் தர்ஷிகா விஷயம், இன்னொரு வந்து சௌந்தர்யா விஷயம். இது ரெண்டையுமே நான் போட்டு எரிக்கிறேன் சொல்லிட்டு எரிச்சு விட்டாப்ல. இந்த ஒரு நிகழ்வை நான் எடுத்துட்டு போவேன்னு. அண்ட் அடுத்த வர்ஷனி செல்ஃப் டவுட், நெகட்டிவ் டாக்கனுடைய கான்ஃபிடன்ஸ் உடைக்குது, இதெல்லாம் எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் எந்த மெமரி எரிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது நேற்று தீபக்கு எனக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சு, அதை தேவையே இல்லாம நான் ஓவர் ரியாக்ட் பண்ணிட்டேன் அப்படிங்கிறது எனக்கு இப்போ புரியுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே ரொம்ப பிராங்கா அக்செப்ட் பண்ணிட்டாங்க. சோ அதை போட்டு எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. தீபக் சார் வந்து தேவையில்லாம ரியாக்ட் பண்ணிட்டேன். அண்ட் அடுத்த ஜாக்லின் என்ன பத்தின எக்ஸ்பிளனேஷன் நான் ஓவரா எல்லார்கிட்டயும் கொடுத்துட்டே இருக்கணும்ன்ற மாதிரி எனக்கு தோணுது, அதை போட்டு எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி கரெக்டா சொல்லிட்டாங்க. அண்ட் அடுத்ததா எந்த மெமரி எரிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது இந்த ஸ்கூல் டாஸ்க்ல எனக்கும் தீபக் அண்ணனுக்கும் நிறைய பிரச்சனை போயிட்டே இருந்துச்சு. அது வீக்கெண்ட் எபிசோடு வரைக்கும் வந்துச்சு. அவர் நிறைய விஷயங்கள் சொன்னாப்ல, அதெல்லாம் எனக்கு அப்ப புரியல, அதுக்கு அப்புறமா தான் எனக்கு புரிஞ்சு. அது பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருந்துச்சு. சோ அந்த ஒரு வாரத்தை போட்டு நான் எரிக்கணும்ன்ற மாதிரி சொன்னாங்க. நீங்க எப்படி என்ன அப்படி சொல்வீங்க, இந்த வீட்ல அதை மறந்துடணும்னு நினைக்கிறேன். அந்த அடுத்த தீபக் எஞ்சி நின்ற உடனே ஆடியன்ஸ் சைடுல அவ்வளோ கிளாப்ஸ் வந்துச்சு. அதெல்லாம் பார்க்கும்போது வயிற்றெரிச்சலா தான் இருந்துச்சு. ஏன்டா இவ்வளோ கிளாப்ஸ் வந்தெல்லாம் என்னடா பிரயோஜனம், கடைசியில் ஒரு மனுஷனை அநியாயமா வெளியே எடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. அண்ட் அவர் என்ன சொன்னார் அப்படின்னா சட்டுன்னு பேசிடுவேன், அந்த முன்கோபத்தை போட்டு எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கு. அண்ட் அதுக்கப்புறம் இந்த லேபர் டாஸ்க் போயிட்டு இருக்கும்போது கிச்சனில் வச்சு தீபக்கும் அருணுக்கும் ஒரு பயங்கரமான சண்டை போயிருக்கும். 2 பேருமே மாறி நிறைய வார்த்தைகள்லாம் வந்து விட்டுருப்பாங்க. ஸோ அந்த மெமரி போட்டு எரிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. எனக்கும் அருணுக்கும் அன்னைக்கு காஃபி போட்டு நடந்த ஒரு இஷ்யூ, அந்த மெமரி எரிக்க விரும்புறேன் சார். அண்ட் அடுத்த சுனிதா ஓவர் திங்கிங் பிரெயினை போட்டு எரிக்கணும் சார். அண்ட் வெளியே போகும்போது அவார்டை போட்டு உடச்சேன் பார்த்தீங்களா, அதோட என்னுடைய மனசும் உடஞ்சி போச்சு சார், அந்த மெமரியை எரிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் அடுத்த சௌந்தர்யா நிறைய இடத்துல பேஷன்ஸ் இழந்து நான் கோவப்பட்டேன் சார், அந்த கோவத்தை எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு எந்த மெமரி எரிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது இந்த ராணவ அடிபட்டு கீழே கிடக்கும்போது அவன் நடிக்கிறான்ற மாதிரி கத்திட்டு இருந்தேன் சார். ஒருத்தர் அடிபட்டு கீழே கிடக்கும்போது அப்படி கத்தக்கூடாதுன்றதை எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ அந்த மெமரி நான் போட்டு எரிக்கணும்னு நினைக்கிறேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. ராணவ் கீழே விழும்போது நான் அடிக்கிறான் அப்படின்னு நான் கத்துனேன், இங்கேருந்து நான் கொண்டே போக வேண்டாம். அண்ட் அடுத்த சிவகுமார் கேட்கும்போது நான் எல்லாத்துக்குமே பயப்படுவேன் சார், இந்த வீடு எனக்கு நிறைய தைரியத்தை கொடுத்துருக்கு, ஸோ அந்த பயத்தை போட்டு எரிக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு. அண்ட் அடுத்த எந்த மெமரி எரிக்கணும் அப்படின்னு கேட்கும்போது அவர் இந்த வீட்டை விட்டு வெளியே போகும்போது முத்துமுருகனை அவாய்ட் பண்ணிட்டு போயிட்டார் அப்படிங்கிற ஒரு ரூமரை வச்சு இவரை போட்டு அடின்னு அடிச்சிருக்காங்க முத்துமுருகன் ஃபேன்ஸ் எல்லாத்தையுமே. அண்ட் இவரை மட்டும் அடிச்சது இல்லாம இவருடைய ஃபேமிலி எல்லாம் போட்டு அசிங்கமா பேசியிருக்காங்க. ஸோ அந்த இன்சிடென்ட்டை வந்து நான் வந்து எரிக்கணும்ன்ற மாதிரி நினைக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு விஷயமே நடக்கல, நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி பேசிட்டாங்க, அது எனக்கு நடந்த அநியாயமா நான் பார்க்கறேன் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா ஃபீல் பண்ணி அழுகலாம் செஞ்சிட்டாப்ல. நம்ம என்ன சொல்லியிருந்தா அதுக்கு வந்து சாரி கேட்கலாம், நான் ஒரு விஷயத்துல அந்த மாதிரி பண்ணவே இல்லை. விஜய் சேதுபதி சொன்னாப்ல, ஆல்ரெடி சுனிதாக்கு சொன்னதுதான், இந்த மாதிரி நிறைய நெகட்டிவான விஷயங்கள்லாம் வருது அப்படின்னா அதுக்கு நிறைய ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, உங்களுக்கு அடுத்தது என்ன அதை நோக்கி போங்க. ஸோ இதுக்கப்புறம் நீங்க எரிக்க வேண்டியது உங்க பயம் மட்டும் கிடையாது, இந்த மாதிரி விஷயத்துக்கு ஃபோக்கஸ் பண்றீங்க பாத்தீங்களா, அதையும் சேர்த்தே எரிச்சு விட்டுருங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு நல்ல அட்வைஸ் கொடுத்தாப்ல. நீங்க சிவகுமார் சொன்ன மாதிரி தான், ஒரு விஷயம் நடந்திருக்கு, அது டெலிகாஸ்ட் ஆயிடுச்சு, அது நீங்க கண்ணால பாத்துட்டீங்க, அதுக்கப்புறம் அதை பத்தி பேசுறீங்கன்னா அது ஒரு நியாயம் இருக்கு. ஆனா அது டெலிகாஸ்ட் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி ஒரு ரூமரை கிளப்பி விட்டு அந்த ரூமரை நம்பிட்டு பல பேர் திட்டுறாங்க பாத்தீங்களா, அவங்கள என்ன சொல்றதுனே தெரியல. அப்படி திட்டக்கூடிய ஆட்களை நம்ம கண்டுக்காம விட்டுறதே நல்லதுதான். இந்த மாதிரி விமர்சனங்களை உடைஞ்சு போற அந்த சிவா இருக்கார்ல, அவர் எரிச்சிருங்க. அந்த அடுத்த ரயன் என்ச்சு நான் கூச்சப்படுவேன் சார், அப்படி கூச்சப்படுறதுனால பல மெமரிஸை இழந்துட்டேன் சார், அந்த கூச்சத்தை போட்டு எரிக்கணும் சார் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமான காமெடிலாம் பண்றதாப்ல. அதை பார்க்கும்போது இந்த வீட்டுக்குள்ள வந்த உடனே எல்லாருமே கேர்ள்ஸ் கிட்ட எல்லாம் போயிட்டு பேசுறதுக்கோ இல்ல மத்தவங்க கிட்ட எல்லாம் கொஞ்சம் பேசுறதுக்கே கொஞ்சம் கூச்சப்படுவாங்க, கொஞ்சம் டைம் எடுத்துக்கும். ஆனா இந்த மனுஷன் மட்டும்தான் வந்த உடனே சுத்தி எல்லார் கேர்ள்ஸ்டையும் பேசிட்டு இருந்தாப்ல, யாருக்கிட்டையும் பேசுறதுக்கு பெருசா கூச்சப்படவே கிடையாது. அப்படி கூச்சப்படாம அங்க பேசிட்டு எப்படி கூச்சமே இல்லாம இங்க வந்து சொல்லிட்டு இருக்காருன்னு தான் எனக்கு தெரியலன்ற மாதிரி தான் இருந்துச்சு. அந்த கூச்சத்தை இந்த போகியில போட்டு எரிச்சிடலான்னு இருக்கேன். அந்த அடுத்த எந்த மெமரிஸை வந்து எரிக்கணும்னு சொல்லி கேட்கும்போது இந்த பொம்மை டாஸ்க்ல நடக்கும்போது ராணவுக்கு இவருக்கும் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு இல்லையா, போய் கழுத்தெல்லாம் பிடிச்சி அமுக்குனாரு, அதுல என்னுடைய கோவம் கரெக்ட், பட் நான் எல்லை மீறி போனேன் பாத்தீங்களா, அது தப்பு. சோ அதை மட்டும் delete பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த ஒரு மொமெண்ட் மட்டும் எரிச்சிடலாம் சார். அந்த விஜய் சேதுபதி பிரேக் விட்டு போன உடனே சிவகுமார் போயிட்டு முத்துமுருகன் சொல்லிட்டு இருந்தாப்ல, இந்த மாதிரி நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி பேசி என்ன போட்டு திட்டாங்க, அதான் எனக்கு ரொம்ப சங்கட்டமா போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். முத்துமுருகன் சொன்னாப்ல, நடக்காத விஷயத்தை நடந்த மாதிரி சொல்றாங்க அப்படின்னா உனக்கு மட்டும் சங்கடம் இல்லைனே, எனக்கும் சங்கடனே, உங்க வீட்டார திட்டுறாங்கன்னா உனக்கு மட்டுமானே, எனக்கு தானே வருத்தமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா சௌந்தர்யா போயிட்டு ரயன் கிட்ட, டேய் விஷால் ஏதோ சொன்னா, ஆனா என்ன சொன்னான்னு இப்பயும் புரியலடா அப்படிங்கிற மாதிரி மட்டையை சொரிச்சிட்டு இருந்தாங்க. அதை பார்க்கும்போது இந்த மனுஷன் இதோட 4வது வாட்டி அதை எக்ஸ்பிளைன் பண்றாரு போல இருக்கு, இன்னுமே அவங்களுக்கு புரியலனா என்ன சொல்றதுனே ஒண்ணு புரியல. அப்ப ரயன் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாப்ல, எனக்கு அந்த இன்சிடென்ட்ல
எக்ஸாக்ட்லாம் தெரியல, ஆனா என்ன புரியுது அப்படின்னா உன் கூட பழகும் போது 2 பேரும் க்ளோஸா இருக்கீங்க, அது அவனுக்கு தப்பா தெரியல. ஆனா அடுத்தவங்க கிட்ட நீ க்ளோஸா பழகுற பத்தியா அது அவனுக்கு தப்பா தெரிஞ்சிருக்கு, அதை இப்ப அவன் வந்து அக்செப்ட் பண்ணிட்டான், அதனால சாரி சொல்றான் அப்படிங்கிற மாதிரி கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணி விட்டாப்ல. இவன் என்ன சொன்னா விஷால், அது மட்டும் எனக்கு விஷால் என்ன சொன்னா ஆனா ரீவிசிட் பண்றவங்களுக்குலாம் ஒரு கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வரும்போது பயங்கர கோவத்தோட வந்தீங்களே, இந்த கோவத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிற மாதிரி கேட்ட உடனே அர்ணவ் வெஞ்சி இல்ல சார் நான் எவிக்ட் ஆகி வெளியே போற அன்னைக்குன்னு பார்த்து எல்லாருமா சேர்ந்து எனக்கு வந்து பட்டத்தெல்லாம் கொடுத்துட்டாங்க, நீ வந்து சொம்பு தூக்கிடா, ஆடியன்ஸ் வாட்சிங் ஆடியன்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஒரு 5 பட்டத்தை கொடுத்துட்டாங்க, அந்த கோவத்தை அங்க வச்சு என்னால காட்ட முடியல, ஒரு வாரம் டைம் கிடைச்சிருந்தா கூட அந்த கோவத்தை காமிச்சிருப்பேன், அதனால வெளியே வந்த உடனே காமிச்சேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் வந்து எனக்கு மொத்தமா 5 பேர் மேல வந்து கோவம் இருந்துச்சு, அதுல தீபக்கும் இருந்தாப்ல, ஏன்னா டீமா இருந்தாரு, அப்புறம் நான் ஷோ பார்க்கும்போது டீமை விட்டு வெளியே வந்து இப்போ இண்டிவிஜுவல் ஆட ஆரம்பிச்சதுனால அந்த கோவம் அவர் மேல போயிருச்சு சார், மீதி இருக்கிற 4 பேர் மட்டும் தான் எனக்கு கோவம் இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறமா இந்த கேம் உள்ள வரும்போது இந்த மாதிரி டாஸ்க் கொஞ்சம் டஃப்பா கொடுப்பாங்க, சேலஞ்சிங்கா கொடுப்பாங்க, அது மூலமா இவங்களெல்லாம் வச்சு செய்யலான்ற மாதிரி நினைச்சிட்டு வந்தேன் சார், பட் டாஸ்க் பெருசா சேலஞ்சிங்கா கொடுக்கல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது அப்ப விஜய் சேவி சொன்னாப்ல டாஸ்க் என்ன தெரியுமா, நீங்க வெளியே போகும்போது எப்படிப்பட்ட ஒரு நபரா வெளியே போனீங்க, மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது எப்படிப்பட்ட ஒரு நபரா இருக்கீங்க, எப்படிப்பட்ட நபரா மாறி இருக்கீங்க அப்படிங்கறத மக்களுக்கு நீங்க காட்டுறீங்க பாத்தீங்களா, அதுதான் உங்களுடைய டாஸ்கே. ஆனா நீங்க பேசின பேச்சால உங்களுடைய தரத்தை நீங்களே வந்து இறக்கிக்கிட்டீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அண்ட் கூடவே அதாவது இவரை வந்து எல்லாரும் கண்டிச்சீங்கல்ல, அது இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா கண்டிச்சிருக்கலாம், நீங்க எல்லாம் கண்டிச்சது எனக்கு பத்தவே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லி உட்கார ஸ்டாப்ல. ஆனா அப்படி யாரும் பேசும்போது நீங்க கண்டிச்ச போது எனக்கு அது பத்தல. அண்ட் அடுத்த ரவீந்தர் கிட்ட கேட்கும்போது நான் உள்ள வரும்போது பெருசா யார் மேலேயும் கோவமெல்லாம் வரல சார், வெளி உலகத்து விஷயத்தை நிறைய ஷேர் பண்ணிட்டேன்ற மாதிரி பிக் பாஸ் தான் வான் பண்ணார் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது விஜய் சேவி கேட்டாப்ல சரி ஓகே அந்த வெளி உலகத்து விஷயத்தை ஷேர் பண்ணீங்களே அதை எல்லார்கிட்டையும் பொதுவா ஷேர் பண்ணிக்கலாம்னு சொல்லி கேட்கும்போது ஆமா சார் ஹாப்பினஸா பொதுவா ஷேர் பண்ணேன் சார், அதுக்கப்புறமா நானும் ஒரு கண்டஸ்டன்ட் சொல்லி சொன்னதுக்கு அப்புறமா என்னோட கேமை நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. கண்டஸ்டன்ட்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆரம்பிச்சேன் சார். அப்ப விஜய் சேவி பார்த்தாப்ல சரி ஓகே நீங்க உட்காருங்க, இப்போ நீங்க என்னென்ன வேலைகள்லாம் பண்ணீங்கன்றத மத்தவங்க வாயால வெளிக்கொண்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு டாப் 7 கண்டஸ்டன்ட்ஸ் இருக்காங்க பாத்தீங்களா, அவங்க கிட்ட இந்த வீட்டுக்குள்ள வந்தவங்கல யாரெல்லாம் மண்டைய கழுவுன மாதிரி தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாப்ல. ஃபர்ஸ்டா ஜாக் நினைச்சு எதிர்பார்த்த மாதிரி ரவீந்தர் பேரை சொல்லிட்டு அவரை பொறுத்த வரைக்கும் இதுதான் என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒப்பீனியனை முன்னாடி வச்சு அவருடைய பெர்ஸ்பெக்டிவ் அப்படிங்கிற பேர்ல எல்லாருடைய மண்டையை கழுவுன மாதிரி எனக்கு தோணுச்சு சார், குறிப்பா சாச்சனா கூட அந்த வேலையை பார்த்த மாதிரி தோணுச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. சாச்சனா மண்டைய கழுவுறது கொஞ்சம் பண்ணாங்க. அண்ட் அடுத்த தீபக்மே ரவீந்திரன் சாச்சனா பேரை தான் சொன்னாப்ல. சாச்சனா என்னன்னா நானே போயிட்டு சாச்சனாவை கன்ஃபியூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு நான் பொட்டி எடுப்பேன்ற மாதிரி சொல்லிவிட்டேன். உடனே அந்த புள்ள ஐயோ அண்ணா நீங்களா எடுக்காதீங்கண்ணா நீங்களா எடுக்கூடாதுண்ணா அப்படிங்கிற மாதிரி பேசிச்சு, அதுல ஏதோ ஒரு உள்கூத்து இருக்குன்ற மாதிரி நான் நினைச்சுக்கிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் அடுத்த ரவீந்திர பொறுத்த வரைக்கும் அவர் எங்களை கன்ஃபியூஸ் பண்றதுக்கு போல நாங்க அவரை கன்ஃபியூஸ் பண்ணி விட்டோம், ஏன்னா அவருக்கு கடைசியா தான் அவர் கண்டஸ்டன்ட் அப்படிங்கிறது அவருக்கு தெரிய வந்துச்சு, அதுக்கப்புறமா ஒவ்வொருத்தரையா கூப்பிட்டு வச்சு பேசி ஏதோ ட்ரை பண்ணாப்ல, ஆனா கடைசி வரைக்கும் எதுவும் நடக்கல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாரு. ரவி சார் வந்து அவர் பாவம் பார்த்து கட்சி அவர் குழம்பு போய் இருக்காரு. அடுத்த விஷாலஞ்சி என் மண்டையெல்லாம் யாரும் கழுவல சார், நான் சில விஷயங்கள்லாம் பண்ணேன் பாத்தீங்களா, அதை வந்து உள்ள எல்லாரும் கேட்டாங்க, அதுக்கு நான் பதில் கொடுத்தேன், சரி ஓகேன்ற மாதிரி போனாங்க, அதுக்கப்புறமா 2-3 இடத்துல வச்சு செஞ்சாங்கன்னு பாத்துக்கோங்களேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது மண்டையை கழுவிதான் எவ்வளவு பெட்டர் சார், ஆனா இப்படி ஒண்ணு செஞ்சாங்க பாருங்க அதான் சார் பயங்கரமா இருந்துச்சுன்ற மாதிரியே சொன்னாப்ல. என்ன விழுந்த அடி அப்படி உங்களுக்கு இல்ல. அண்ட் அடுத்த சௌந்தர்யா எஞ்சி நம்ப வைக்கிற மாதிரியே ஒரு விஷயம் ஒன்று சொல்லுவாங்க சார், அதை சொல்லிட்டு நம்பிரு 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 அப்படிங்கிற மாதிரி கம்பல் வேற பண்ணாங்க சார். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்மளை உட்கார வச்சு சில விஷயங்கள் கேட்பாங்க சார், அந்த விஷயத்துல ஒரு 4-5 சொல்லியிருப்பான், கடைசியா ஒன்று சொல்லியிருப்பான் பாத்தீங்களா, அதை விட்டுட்டு நீ நடுவுல ஒன்று சொன்ன பாத்தியா அதுதான் கன்வின்ஸ் பண்ற மாதிரி இருக்கு, அதுதான் உண்மை அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு சாதகமா எதெல்லாம் தேவையோ அதை எடுத்து என்ன கன்வின்ஸ் பண்ணல சார், அவங்களே கன்வின்ஸ் பண்ணிட்டு போயிடுறாங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அவங்க சொல்லும் போதே எப்படி இருக்குன்னா நம்பிரு அப்படின்னு ஏதோ ஒன்று சொல்ற மாதிரியே இருக்கு. அண்ட் அடுத்த ரயன் எஞ்சி ரவீந்தர் பேர் தான் சொன்னாப்ல, பொட்டி எடுத்துட்டு போறதுக்காக என் மண்டையை பயங்கரமா கழுவுனார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே சரி எதுக்கு உங்க மண்டையை மட்டும் கழுவுனார் சொல்லி கேட்டதுக்கு அவர் சொன்ன ரீசன் டிக்கெட் பின்னாலில் வந்து பயங்கரமா விளையாடுன அந்த கையோட நீ பொட்டி எடுத்துட்டு போயிட்டுனா அது ஒரு வரலாறா இருக்குன்ற மாதிரி காமெடி எல்லாம் பண்ணிருக்காரு போல இருக்கு. அதை சொல்லிட்டு இங்க வந்து ரயனே சிரிச்சிட்டு இருந்தாப்ல. அண்ட் கூடவே விஜய் சேவி கேட்டாப்ல சரி ஓகே அப்படின்னா ரவீந்தரை பொறுத்த வரைக்கும் நீங்க ஜெயிக்க மாட்டீங்கன்ற மாதிரி அவர் நினைக்கிறாரு சொல்லி கேட்கும்போது ஆமா சார் அவர் அப்படிதான் நினைக்கிறாரு போல இருக்கு. அண்ட் ஏன் கிட்ட மட்டும் இல்ல சார் விஷால் அண்ட் அருண் இவங்க மண்டையும் சேர்த்தே கழுவிருக்காரு சார் அப்படிங்கிற உண்மையும் போட்டு உடைச்சுட்டாப்ல. அந்த நல்லா விளையாண்ட பேரோட வெளியே போனா அது ஒரு வரலாறா மாறும். அண்ட் கடைசியா ஒரு மாற்றம் சொன்னாப்ல, இந்த மெயின் வில்லனே இப்படி கை கட்டி நின்றுட்டு ஒருத்தனையா நீ போ அப்படிங்கிற மாதிரி அடுப்புவாங்கல்ல சார், அந்த மாதிரி இவர் இந்த வீட்டுக்குள்ள வந்து நின்றுக்கிட்டு நீ ஹோம்ஒர்க் பண்ணிட்டு வந்திருக்க போய் அவனை போய் கவனி, நீ ஹோம்ஒர்க் பண்ணிருக்கல அவனை போய் கவனின்னு சொல்லிட்டு ஆளுக்கு பிரிச்சு விட்டதே இவர் தான் சார் அப்படிங்கிறதையும் சொல்லி விட்டாப்ல. ஹோம்ஒர்க் பண்ணியா போ, நீ ஹோம்ஒர்க் பண்ணல நீ போய் பண்ணு அப்படின்ற மாதிரி தான் சார் இருந்துச்சு. அடுத்த பவித்ரா இஞ்சி வெளியிருந்து வரணும்லாம் அவசியம் இல்லை சார், உள்ள இருந்த முத்துவும் தீபக்கு எப்ப பொட்டி எடுப்பேன்னு பொட்டியே வைக்காதப்ப கூட பொட்டி எடுன்னு சொல்லிட்டு பயங்கரமா டார்ச்சர் பண்ணிட்டாங்க சார். அதனால வெளியிருந்து வந்தவங்க பொட்டி எடுக்க சொன்னது எனக்கு பெருசா தோணவே இல்லை சார், எனக்கு பழகி போயிருச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. தீபக்கனா முத்து ஆல்ரெடி மண்டையை கழுவிட்டாங்க சார்.
அண்ட் அடுத்த முத்துமுரன் கேட்ட உடனே ரவீந்தர் வந்து ஒரு என்கரேஜரா வந்தாப்ல. அண்ட் அதுக்கப்புறமா நீங்க ஒரு கண்டஸ்டன்ட் அப்படிங்கிற மாதிரி சொன்னோம்னா கேம் சேஞ்சரா மாறிட்டார் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அவர் விஜய் சேதுபதி சரி ஓகே அவர் உங்களை பொட்டி எடுக்க சொல்லி சொன்னாராஜு கேட்கும்போது பொட்டி எடுக்க சொல்லி சொல்ல சார், பொட்டி எடுப்பியான்ற மாதிரி கேட்டாரு. அதுக்கு நான் வந்து மக்கள் ஓட்டு போட்டு எனக்கு இவ்வளவு நாள் உள்ள வச்சிருக்காங்க, நான் எடுத்து வெளியே போனா அது ஃபேரா இருக்காதுன்ற மாதிரி சொன்னேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது ஜாக்லின் சொன்னாங்க இல்ல சார் அவர் கேட்கவே இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. அப்புறம் ரவீந்தர் கேட்கும்போது ரவீந்தர் என்ன சொன்னாப்ல அப்படின்னா நான் வந்து எடுத்துட்டு போன்ற மாதிரி சொல்ல சார், அவனுடைய எண்ணம் என்னவா இருக்குன்னு சொல்லி தெரிஞ்சதுக்காக கேள்வி மட்டும் கேட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி கிளாரிஃபை பண்ணிட்டு இருந்தாப்ல. அவர் சொல்லவே இல்லையா சார் நீங்க உன்னோட மனநிலைமை என்னன்றது செக் பண்ணேன் சார். அவன் விஜய் சேதுபதி ரவீந்தர் கிட்ட ரொம்ப ஓப்பனாவே கேட்டாப்ல. ரயன் கிட்ட வேற மாதிரியும் முத்துமுரன் வேற மாதிரியும் பேசிருக்கீங்களே எதனால சொல்லி கேட்கும்போது ரயனுடைய வின்னிங் பாசிபிலிட்டி என்னன்றது எனக்கு நல்லாவே தெரியும் சார். அந்த புரிதலை வச்சுக்கிட்டு ரயனுடைய டிட்டர்மினேஷன் லெவல் எந்த அளவுக்கு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு மைண்ட் கேம் விளையாடுனேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. சரி ஓகே அப்படி ஒரு மைண்ட் கேம் ரயன் கிட்ட விளையாடுனீங்களே அதை ஏன் முத்துமுரன் விளையாடலன்னா கேள்வின்னு சொல்லி சொன்ன உடனே என்ன சார் பேசுறீங்க 95 நாள் நம்ம விளையாட்ட பார்த்துட்டோம், நான்லாம் போயிட்டு முத்துமுரன் பேசினா என்ன அப்படியே வாரி சாப்பிட்டு போயிடுவான் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே ஆடியன்ஸ் சைடுல பயங்கரமான கிளாப்ஸ் எல்லாம் பண்ணாங்களா. உடனே விஜய் சேதுபதி அப்படியே ஸ்டாப் பண்ணி பாருங்க இந்த வேலையை தான் பார்க்காதீங்க, அவர் என்ன வேலை பார்த்துட்டு இருக்காரு உங்க எல்லாருக்கும் தெரியுதா, முத்துமுரனுக்கு பிஆர் வேலையை இன்டைரக்டா பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கறத இவர் இன்டைரக்டா சொன்னாப்ல. அவன் தான் தூக்கி சாப்பிடறான்றது பார்க்கும்போதே தெரியும், என்ன சாப்பிடுவான்னு தெரியும் சார். அவர் உங்க மண்டைய கழுவுறாரு உசாரா இருங்க. அண்ட் ரவீந்தர் இங்க ரெண்டு பேசுறது மூலமா வெளியிருந்து ஷோ பார்க்கக்கூடிய மக்களை எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். அந்த வேலையை இந்த ஷோல இங்க நின்று நீங்க அதை பண்ணாதீங்க சார் அப்படிங்கிற மாதிரி வான் பண்ணாப்ல. அதை பார்க்கும்போது இதை தானே நேற்று சுனிதா அவ்வளவு தூரம் உட்கார்ந்து சார் இதெல்லாம் வெளியே பண்ணிட்டு இருக்காங்க சார், அதனால தான் சார் நான் வந்து சொல்றேன் அதுல பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் சார் நானு அப்படிங்கிற மாதிரி கத்தி பார்த்தாங்க கதறி பார்த்தாங்க. அப்படிலாம் சொல்லாதம்மா, அப்படி நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. மக்கள் அவ்வளவு சீக்கிரமா மேனிபுலேட் பண்ணிட முடியாது, அது உங்களுக்கு தெரியாதா? மக்கள் ஓட்டு போடுவாங்க, அவங்க யோசிச்சு தான் போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி நேத்து அவ்வளவு தூரம் பேசிட்டு இன்னைக்கு அந்த வேலையை ரவீந்தர் உங்க முன்னாடியே இந்த ஷோக்குள்ளேயே இருந்து மக்களை மேனிபுலேட் பண்ணும்போது அதை பண்ணாதீங்க, அவங்க மேனிபுலேட் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி வான் பண்றீங்களே. அப்ப நேத்து ஏன் சுனிதா சொன்ன விஷயத்தை அக்செப்ட் பண்ணிக்கல? அதெல்லாம் ஒரு டாக்டிக்ஸ், அவ்வளவு சீக்கிரம் வாங்கிட கூடாது. ஓகே அண்ட் ரயன் ஸ்டார்டிங்ல எப்படி இருந்தான்றதெல்லாம் விட்டுருங்க. டிக்கெட் ஃபினாலி ஆரம்பிச்சதுல இருந்து இப்போ வரைக்கும் அவருடைய கேம் வந்து ரொம்ப சிறப்பா இருக்கு. அது மூலமா முத்துமுரனே திணறி போயிருக்காரு. அப்படிதான் முத்துமுரன் சொல்லி கேட்டோம்னா முத்துமுரன் ஆமா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அப்படி இருக்கும்போது நீங்க சொல்றது எப்படி இருக்குன்னா ரவீந்தர் அது முத்துமுரன் வின் பண்றதுக்கு அதிகமான பாசிபிலிட்டி இருக்கு, ரயனுக்கு அந்த பாசிபிலிட்டி இல்லன்ற மாதிரி நீங்க சொல்றீங்க. அதை இந்த இடத்துல நீங்க சொல்லக்கூடாதுல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அதை பார்க்கும்போது இதை தானே பண்ணாதீங்க பண்ணாதீங்க நேற்று சுனிதா சொல்லிட்டு இருந்தாங்க. இங்க ஒருத்தர் ரவீந்தர்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருந்து பண்ணிட்டு இருக்காரு பாத்தீங்களா, இதை தான் வெளியவும் பண்றாங்க, வெளியவும் பண்ணக்கூடாதுன்ற மாதிரி தான் சுனிதா சொன்னாங்க. இப்போ இவருக்கு கண்ணுக்கு முன்னாடி ஒரு லைவ் டெமோ பார்க்கும்போது தான் ஓ இப்படி நடக்குதான்ற புரிதலே இவருக்கு வருது போல இருக்கு. ரயானுக்கு வெற்றி பெற தகுதி இல்ல, முத்துக்குமரனுக்கு இருக்குன்னு சொல்ற மாதிரி இருக்கு. அண்ட் வெளியே மக்களுடைய கருத்து இப்படி இருக்கு, மக்களுடைய கருத்து அப்படி இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லா கருத்தையும் உள்ள வந்து சொல்றீங்க. அண்ட் யாரு வின் பண்ணணும், யாரு பொட்டி எடுத்துட்டு போகணும், யாரு தகுதி இல்ல, யாரு வெளியே போயிருவாங்கன்ற மாதிரி எல்லாத்தையுமே நீங்களே டிசைட் பண்ணா எப்படி சார்? இப்போ இந்த வீட்டுக்குள்ள நீங்க யாருக்காக விளையாட வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்ட உடனே ரொம்ப ஓப்பனா முத்துமுரனுக்காக தான் விளையாட வந்திருக்கேன் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணி பாருன்னு சொல்லி பார்த்தா இன்டென்ஷன்லாம் இல்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே முத்துமுரன் கேட்டாப்ல முத்துமுரன் நேத்து நைட் உங்ககிட்ட என்ன சொன்னாரு சொல்லி கேட்கும்போது யார் யாரெல்லாம் வெளியே போக வாய்ப்பு இருக்குன்ற மாதிரி சொன்னாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அதை கேட்கல, உங்களுக்கு அவர் இந்த வீட்டுக்குள்ள என்னவா வந்திருக்கதா சொல்றாரு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் எனக்கு பிஆரா வந்திருக்காருன்றத அவரே வாக்குமூலம் கொடுத்திருக்காப்ல. அதை பார்க்கும்போது சிரிக்கிறதா அழுகிறதானே தெரியல. ஏன்னா முதல் வாரத்துல அவர் பண்ண தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதை நான் தான் பண்ணேன்றதை அக்செப்ட் பண்ணிப்பாரு பாத்தீங்களா. இந்த பிராங்க்னு ஒரு விஷயத்தை பண்ணிட்டு அதை நான் இதுக்காக பண்ணேன் அதுக்காக பண்ணேன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்தை அக்செப்ட் பண்ணி அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகி அது மூலியமா தான் அந்த மனுஷனே வெளியே போனாப்ல. சோ பண்ற தப்ப அவர் அக்செப்டே பண்ணிப்பாப்ல. அப்படிப்பட்ட நல்லவன் ஏன் திரும்பி வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய பேர் அந்த ரோஸ்ட் போர்டில் கூட ஒட்டியிருப்பாங்க. அந்த மாதிரி வெளியே தான் இவர் வந்து ரொம்ப ஓப்பனா முத்துமுரனுடைய பிஆர் முத்துமுரன் ஜெயிக்கணுன்றதாக தான் நான் பேசிட்டு இருக்கேன்றதை அக்செப்ட் பண்ணாருன்னு சொல்லி பார்த்தா இந்த ஷோக்குள்ள வந்து அதுவும் முத்துமுரன் கிட்டே போயிட்டு உனக்கு நான் வெளியே பிஆர் வேலை பார்த்துட்டு இருக்கேன்றதை ஓப்பனா சொல்லியிருக்காருன்னா அப்ப அது முத்துமுரனுடைய கேமை ஸ்பாயில் பண்ணாதா? நாளை பின்ன எப்படி போயிட்டு இவர் முத்துமுரன் வந்து ரவீந்தர் கிட்ட பேச முடியும்? இவர் வர பிஆர்னு சொல்லி பேசினா வெளியிருந்து பார்க்குற மக்கள் நம்ம என்னவா நினைப்பாங்கன்றது இருக்கு இல்லையா? அண்ட் அது மட்டும் இல்லாம பிஆர் ஒர்க் வெளியே நடக்குது அப்படின்னா ஒரு நெகட்டிவ்னு சொல்லி பேசிட்டு இருக்கிற இடத்துல நான் வெளியே உனக்கு பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா அதை விட பெரிய நெகட்டிவிட்டி இவரால முத்துமுரனுக்கு என்ன சம்பாதிச்சு கொடுக்க முடியும்ன்ற மாதிரி தான் இருக்குது. உங்களுடைய என்னவா உள்ள வந்திருக்கேன்னு சொன்னா அப்படி பார்த்தா நான் தாண்டா உனக்கு பிஆர் அப்படின்ட்டாரு சார். வெளியே பிஆர் ஏஜென்சின்றது ஒரு நெகட்டிவான விஷயமா போர்ட்ரே பண்ணிட்டு இருக்கிற இடத்துல இவர் வெளியே வந்து சப்போர்ட் பண்ணிட்டு போட்டும் அது எல்லாமே ஓகே தான், இவருக்கு பிடிச்ச கண்டஸ்டன்ட் அதனால ஃபேவரட் கண்டஸ்டன்ட் சப்போர்ட் பண்றாரு, எல்லாமே ஃபேர் தான். ஆனா அத இங்க கேம்க்குள்ள கண்டஸ்டன்ட் சொன்னதுக்கு அப்புறமும் பண்ணிருக்காரு பாத்தீங்களா, அதுதான் முழுக்க முழுக்க அன்ஃபேர். அது அன்ஃபேர்னு சொல்றதை விட டர்ட்டின்னு சொல்லிடலாம்.
இதுல வர சௌந்தர்யாக்கு வெளியே எப்படி பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி அருணுக்கு எப்படி பிஆர் ஒர்க் போயிட்டு இருக்கோ, அதே மாதிரி உனக்கு நான் வெளியே பிஆர் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்திருக்காப்ல. அண்ட் அது மட்டும் இல்லாம பிஆர்னா என்ன அப்படிங்கிறது ஒரு எக்ஸ்பிளனேஷனே கொடுத்திருக்காப்ல. அதை கேட்டு இவங்க ரெண்டு பேரும் பயங்கரமான ஷாக் ஆயிருக்காங்கன்ற அளவுக்கு வெளியே இருக்கிற விஷயத்தை உள்ள பேசாதீங்கன்னு சொன்னா கூட இவ்வளவு விஷயத்தையும் எடுத்து உள்ள சொல்லியிருக்காப்ல. எங்க தலைக்கு எவ்வளவு தில்லு பத்தியா? அப்ப விஜய் சேதுபதி முத்துக்குமரன் ரொம்ப ஓபனாவே கேட்டாப்ல, நீங்க இவ்வளவு நாள் ஒரு கேம் ஒன்னு ஆடி இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு வந்திருக்கீங்க, இப்போ திடீர்னு ஒருத்தர் வந்து நான் பிஆர் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது உங்களுடைய மொத்த கேமையும் அது ஸ்பாயில் பண்ற மாதிரி இல்லையான்னு சொல்லி கேட்கும்போது, ஆமா சார் பிஆரோட எக்ஸ்பிளனேஷன் சொல்லி கேட்கும்போது அப்படி சொன்னாப்ல சார், பட் அதை என்னவா சொன்னாருன்றது எனக்கு தெளிவா தெரியல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஆக மொத்தம் இங்க ரவீந்திரோட இன்டென்ஷன் என்னவா இருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, முத்துக்குமரன் ஒரு சிறப்பான ஒரு கேம் ஒன்னு ஆடிட்டு இருக்காரு பாத்தீங்களா, அந்த கேமை மீறி நான் பேசிட்டு இருக்கேன் பாத்தியா முத்துக்குமரனுக்காக, நான் முத்துக்குமரனுக்காக சப்போர்ட் பண்றேன் பாத்தியா, முத்துக்குமரன் பண்ணக்கூடிய ஹைலைட்டான விஷயத்தெல்லாம் எடுத்து காட்டுறேன் பாத்தியா, அதனால தான் முத்துக்குமரன் இந்த டைட்டிலே வின் பண்ண போறான் அப்படிங்கிற மாதிரி ஒரு ப்ரொஜெக்ஷனை வெளியே கிரியேட் பண்ணது ஓகே. ஆனா உள்ள வரும்போது அதெல்லாம் விட்டுட்டு வந்திருக்கோம் இல்லையா, ஆனா உள்ள வந்து அந்த வேலையை சிறப்பா பண்ணாரு பாத்தீங்களா, அதுதான் டட்டி ஆயிடுச்சு. பிஆர்னா என்னன்னு ஒரு விளக்கம் கொடுத்தாரு சார். அப்ப அவர் சொன்னது கொஞ்சம் திடுக்குன்னு இருந்துச்சு சார். இதை பத்தி மத்தவங்க எல்லாம் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்கும்போது ராயன் சொன்னாப்ல, எனக்கு ஸ்டார்டிங்லேயே வந்து ரவீந்தருக்கு வந்து முத்துக்குமரன் தான் ஃபேவரட் பிளேயர்ன்றது எனக்கு நல்லாவே தெரிஞ்சிச்சு, அது ரவீந்தர் கிட்ட நான் ரொம்ப ஓப்பனாகவும் சொல்லிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அண்ட் ஜாக்லின் வந்து இவங்க எல்லாம் வெளியே இருந்து சப்போர்ட் பண்ணது போய் இப்போ உள்ள இறங்கி ரெண்டு பேர் முத்துக்குமரனுக்காக சேர்ந்து விளையாடவே வந்த மாதிரி இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. ரெண்டு பேரா ரவீந்தர் இல்லாம இன்னொரு ஆள் யாரும் கேட்கும்போது சாச்சனா சார் அப்படிங்கிற மாதிரி சொன்ன உடனே சாச்சனாவுமா சாச்சனா என்ன பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரி கேட்பாருன்னு சொல்லி பார்த்தா, சரி ரைட்டுமா நான் பிரேக் போயிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்பிட்டாப்ல. அதை பார்க்கும்போது ரவீந்தர் ஒன்று பண்ணிட்டாருன்றதுக்காக இவ்வளோ அடி அடிக்கிறீங்களே, சாச்சனா பேரை சொல்லியிருக்காங்க, சாச்சனா பேரை எதுக்காக சொல்லியிருக்காங்க, அப்படி என்ன நடந்துச்சுன்னு அட்லீஸ்ட் கேட்கவா செஞ்சிருக்கலாம்ல, அதை கூடவா கேட்க மாட்டாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ரெண்டு பேர் யாருமா? சாச்சனா ரவி சார் சாச்சனா. ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு நான் மீண்டும் அந்த பிரேக் விட்டு போனதுக்கு அப்புறமா ரவீந்தர் பேசுறாப்ல, முத்து எனக்கு பிடிக்கும் ஆனா நான் முத்துக்காக விளையாட வந்திருக்கேன்னு சொல்றதெல்லாம் பைத்தியக்காரத்தனமா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் ராயன் கிட்ட பொட்டி எடுத்துட்டு போகணும்னு நான் சொன்னேன், ஆனா அவங்க கிட்ட என்ன சொன்னேன், கூடவே உங்களுடைய டிட்டர்மினேஷன் லெவல் என்னவா இருக்குன்னு சொல்லி செக் பண்ணலாம், அந்த 5% மேஜிக்காக ஒர்க் பண்ணலான்ற மாதிரிலாம் சொன்னேன்ல. நான் வந்து எல்லாருக்காகவும் பிஆர் ஒர்க் பண்ணிருக்கேன், ஜாக்லினுக்காக பேசியிருக்கேன், முத்துக்காக பேசியிருக்கேன், ரயனுக்காக பேசியிருக்கேன், அது முத்துக்கு மட்டும் பிஆர் ஒர்க் பண்ணல, நான் எல்லாருக்கும் பிஆர் ஒர்க் பண்ணிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சம்மந்தம் எல்லாம் பேசியிருந்தாப்ல. அப்ப ஜாக்லின் ரொம்ப ஓப்பனாவே சொன்னாங்க, இல்ல சார் நீங்க வந்து முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி தான் எனக்கு தோணுது அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது, அது தெரியாம இருந்தா தப்பு, தெரியுதுல, அது நான் வெளியே இருக்கும் போதே நான் முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு தான் இருந்தேன், அது தெரிஞ்சனா டீமே வந்து என்ன உள்ள அமிச்சாங்க, நான் உள்ள வந்து பண்ணும்போது என்ன தப்பு அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாரு. ஸ்டார்டிங்ல ஆரம்பிக்கும் போது நான் அப்படிலாம் பண்ணல அப்படி நினைச்சீங்கன்னா அது பைத்தியக்காரத்தனம்னாப்ல, ஆனா கடைசியில முடிக்கும் போது நான் வெளியவே அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தேன், தெரிஞ்சா உள்ள அமிச்சாங்க, உள்ள வந்தாலும் அதுதான் பண்ணுவேன்ற மாதிரி முடிச்சிட்டு இருக்காரு. யாரா இந்த மனுஷன் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஆனா இவர் என்னென்னலாம் இந்த வீட்டுக்குள்ள முத்துக்குமரனுக்காக பண்றாப்லையோ அதெல்லாம் முத்துக்குமரனுக்கு வெயிட்டேஜா போய் சேராது, அது முழுக்க முழுக்க முத்துக்குமரனுக்கு அகைன்ஸ்டா தான் போய் சேரும், அது முத்துக்குமரனுடைய கேமை தான் ஸ்பாயில் பண்ணும் அப்படிங்கிறது இவர் ஏன் கடைசி வரைக்கும் புரிஞ்சுக்க மாட்டாப்ல. இவர் பிக் பாஸ் ரிவ்யூவரா இருந்திருக்காப்ல, இந்த சின்ன விஷயத்தை கூட ஏன் புரிஞ்சுக்க முடியாம பேசிட்டு இருக்காருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. எனக்கு அவனை பிடிக்கும்னு தெரிஞ்சுதானே என்ன உள்ள இருக்காங்க, அப்புறம் நான் எப்படி அந்த கேம் ஆரம்பிப்பேன் அவன்கிட்ட. அண்ட் மறுபடியும் நான் வெளிய இருக்கும் போதே அவனுக்கு தான் சப்போர்ட் பண்றது டீமுக்கு நல்லாவே தெரியும், அப்ப உள்ள அனுப்பிச்சா அவனுக்கு தானே சப்போர்ட் பண்ணுவேன், அது தெரிஞ்சு டீம் தானே உள்ள அனுப்புனாங்கன்றத மறுபடியும் சொல்லிட்டு இருந்தாப்ல. அப்ப ரயன் சொன்னாப்ல, நீங்க உள்ள வந்து முத்துக்குமரனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணாம இருக்கிற 8 பேருக்குமே நீங்க சப்போர்ட் பண்ணிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலுமே மறுபடியும் அதே பாயிண்ட் தான் வராப்ல. நான் வெளிய இருக்கும் போதே அப்படி தானே சப்போர்ட் பண்ணேன், நான் உள்ள வந்தா முத்துக்குமரனுக்கு தான் சப்போர்ட் பண்ணி விளையாடுவேன்றது நல்லா தெரியுமே, நான் சப்போர்ட் பண்றது முத்துக்குமரனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா என்ன எதுக்காக உள்ள அனுப்பணும், இது ஏதோ தப்பா போற மாதிரி எனக்கு தோணுது, எனக்கு ரொம்ப ஹர்ட் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் பேசி இருந்தாப்ல. அதை பார்க்கும்போது கடைசி வரைக்கும் ஒரு சின்ன விஷயத்தை மனசனால புரிஞ்சிக்க முடியலன்றது நல்லாவே தெரிஞ்சு. ஈவன் வெளியே இருக்கும் போது நிறைய பேர் என்ன சொன்னாங்க அப்படின்னா, நீங்க ரிவ்யூவர் இல்ல, இந்த சீசனுடைய கண்டஸ்டன்ட், அப்படி கண்டஸ்டன்டா இருக்கும்போது நீங்க எல்லாருக்கும் காமனா பேசிட்டு போனீங்கன்னா ஓகே, ஆனா முத்துக்குமரன் ஜெயிக்கணும்ன்றதாக நீங்க பேசுறீங்க பாத்தீங்களா, அது ரிவ்யூவரா கூட ஓகே, ஆனா ஒரு கண்டஸ்டன்டா இருக்கும்போது ரொம்ப டர்ட்டியா இருக்கு அப்படிங்கறத நிறைய பேர் சொன்னாங்க. அப்போ கூட அவர் அக்செப்ட் பண்ணிக்கல. ஆனா அதை மீறி இந்த ஹவுஸ்குள்ள வந்து 8 பேர் ஃபைனலிஸ்டா இருக்கும்போது எல்லாரும் மண்டையும் கழுவி விட்டு நீங்க எல்லாம் வெளியே போங்க, நீ எல்லாம் பொட்டி எடுத்துட்டு போ, கடத்துல முத்துக்குமரன் நான் பேசியே ஜெயிக்க வச்சிருவேன்ற மாதிரி ஒரு கேம் ஒன்று ஆடி அந்த கேமை கண்டுபிடிச்சு இப்படி ஒரு கேம் ஆடாதீங்க, அது டர்ட்டியா இருக்கு, அது முத்துக்குமரன் கேமே ஸ்பாயில் ஆகுதுன்னு சொல்லும் போது கூட நான் கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டேன், அதை தெரிஞ்சுதானே உள்ள அமிச்சிங்க, நான் அப்படிதான் விளையாடுவேன், அதையே குறை சொல்றீங்கன்னு சொல்லி கேட்டிருக்காரு. அப்படின்னா இவருடைய மெச்சூரிட்டி நான் என்ன சொல்றதுனே தெரியல. நான் வந்தா முத்துக்குமரனுக்கு இன்ஃப்ளூயன்ஸ் ஆகணும்னா என்ன உள்ளே விட்டுற கூடாது. அண்ட் எல்லாத்தையும் சொல்லிட்டு கடைசியா இவனை ஜெயிக்க வைக்கிறதுல எனக்கு 5 பைசா ப்ரோஜனம் இருக்கா, என்ன ப்ரோஜனம் இருக்கு சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்கிறாப்ல. அதுதான் நாங்க உங்ககிட்ட கேட்கணும், என்ன ப்ரோஜனம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த அளவுக்கு இறங்கி முத்துக்குமரனுக்கு சப்போர்ட் பண்றன்ற பேர்ல அவர் கேமை ஸ்பாயில் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் அடுத்த முத்துக்குமரன் சொன்னாப்ல, ஏதோ ஒரு இடத்துல பாக்குறவங்களுக்கு நீ என்ன சப்போர்ட் பண்ற மாதிரி தெரியுதுனே அப்படிங்கிற மாதிரி சொன்னா கூட இங்க இருக்கவங்க மட்டும் இல்ல எல்லாருக்குமே அது தெரியும், ஏன்னா அது டிரான்ஸ்பரண்டா அதுதானே நான் பண்ணிட்டு இருக்கேன் அப்படிங்கிறதையும் அக்செப்ட் பண்ணிக்கிறாப்ல. நீங்க எனக்கு ஃபேவரா இருக்கிற மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கு, எல்லாருக்குமே அப்படிதான் தெரியும். அண்ட் ரவீந்தர் கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணிக்காம மறுபடியும் ஒரு மாதிரி பேசி எமோஷனலா ஆயிட்டு இருந்தோடனே பாதியிலேயே பிரேக் விட்டு விஜய் சேதுபதி அங்கே இருந்து வந்துட்டு பாருங்க
பாருங்க சார், அது ஒரு கேம் ஃப்ளோல போயிட்டு இருக்கும்போது திசை திருப்புற மாதிரி நிறைய விஷயங்கள் நீங்க பண்றீங்க பாத்தீங்களா, மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்றீங்க பாத்தீங்களா, முத்துக்குமரனுக்கு பிஆர் ஒர்க் பண்றன்ற மாதிரி விஷயம்லாம் சொல்றீங்க பாத்தீங்களா, இத அங்க இருக்கிற 7 கண்டஸ்டன்ட்க்கு நான் தெரிவிக்கணும், வெளிய இருக்கிற மக்களுக்கும் தெரிவிக்கணும் சார், அது கரெக்டா இல்லையா சார் கேட்டா ஆமா சார் கரெக்ட் தான் சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் இது பிக் பாஸே சொல்லிருக்காங்க சார், நான் ஏன் சார் வந்து சொல்லணும் அப்படி கேட்கும்போது இல்ல சார் எனக்கு ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்றாப்ல. அப்ப விஜய் சேதுபதி என்ன சொன்னாரு, முத்துக்குமரன்ற ஒரு கண்டஸ்டன்ட் இந்த ஷோல இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு எஃபோர்ட் போட்டு இவ்வளவு தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்காரு. அப்படி வந்த ஒருத்தரை நீங்க திடீர்னு உள்ள வந்து நான் வெளியே உனக்கு பிஆர் ஒர்க் பண்ணிருக்கேன், நான் உள்ள வந்து பிஆர் ஒர்க் பண்றேன், உனக்கு நான் சப்போர்ட் பண்றேன் இப்படிங்கிற மாதிரி நீங்க ஒரு விஷயம் பண்றீங்கல்ல சார், இதோட கேம் ஸ்பாயில் ஆகுமா இல்லையா சார், அதே சார் நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க, இதெல்லாம் சுட்டி காட்ட வேண்டியது என்னுடைய பொறுப்பு சார், அவ்வளவுதான் சார் நான் செய்யறேன் சார், இது நீங்க பெருசாலாம் எடுத்துக்காதீங்க, சீரியஸாலாம் எடுத்துக்காதீங்க சார், ஜாலியா விடுங்க சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு மறுபடியும் பிரேக் போயிட்டாப்ல. நீங்க இதுக்கு இவ்வளவு சீரியஸா ரியாக்ட் பண்றீங்க? உண்மை இல்ல சார். அண்ட் விஜய் சேதுபதி பேசிட்டு போன உடனே மனுஷன் பயங்கரமா எமோஷன் ஆகி ஒரு மாதிரி ஒட்டஞ்சி அழுகலாம் ஆரம்பிச்சு போயிட்டு சோஃபால உட்காந்துட்டு ஃபீல் பண்றதாப்ல. அப்ப முத்துக்குமரன் பேச வரும்போது மறுபடியும் அதை பத்தி பேசாத, அப்புறம் அவர் பேசுறதுக்கே மரியாதை இல்லாம போயிடும், அவர் என்ன சொல்ல வரான்றது எனக்கு தெளிவா புரிஞ்சிச்சு, நான் தப்பு பண்ணதை நான் உணர்ந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாப்ல. இந்த கடைசியா தான் மேட்டருக்கு வந்தாப்ல, நான் எல்லாரும் ஈக்குவலா பாத்துறோம், நான் பார்ஷியாலிட்டி பார்த்துட்டேன், அதான் நான் பண்ண மிகப்பெரிய தப்பு அப்படிங்கறத இப்பயாச்சும் உணர்ந்துட்டாருன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பாரபட்சம் பார்த்து பண்றீங்க, ஒன்னு ஆடுனா ஈக்குவல் ஆடு. அண்ட் சிவகுமார் இந்த வீட்டுக்குள்ள வரும்போது இருக்கிற எல்லார்கிட்டயுமே பயங்கரமா மோட்டிவேட் பண்ணணும்னு சொல்லி டிசைட் பண்ணி தான் வந்திருப்பார் போல இருக்கு. நேத்து சவுந்தரேட் போயிட்டு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தா இல்லையா, எல்லாராலையும் இப்படி மண்டையெல்லாம் ஆட்டிட முடியுமா, அப்படி எல்லாரும் மண்டையை ஆட்டினா எல்லாருக்கும் ஃபேன்ஸ் வருவாங்களா, உனக்கு வருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தார் இல்லையா. அதே மாதிரி நீங்க பவித்ராட்ட போயிட்டு பயங்கரமா மோட்டிவேட் பண்ணிட்டு இருந்தாப்ல. அதாவது எல்லாருக்குமே இந்த வீட்டுக்குள்ள ஃபேன்ஸ் இருக்காங்க, மொத்தமே 3 பொண்ணுங்க தான் இருக்காங்க, சௌந்தர்யாக்கு ஃபேன்ஸ் இருக்கு, ஜாக்லினுக்கு ஃபேன்ஸ் இருக்கு, உனக்கு இருக்காங்க, இருக்க போய் தான் இந்த வீட்டுக்குள்ள நீ இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அப்புறம் நான் சுக்கா நீ எடுத்துட்டு போகணுன்ற முடிவெல்லாம் மாத்திக்கோ, வின் பண்றதுடைய வாய்ப்பை நீ இழக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கும், அதை பத்தி நீ யோசிச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்த எபிசோடெல்லாம் முடிட்டோம். அப்புறமா உட்காந்து பொறுமையா பேசலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. பவித்ரா சரி ஓகே சார் அப்படிங்கிற மாதிரி மண்டையை ஆட்டிட்டு இருந்தாங்க. அதாவது ஒருத்தங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம், ஆனா ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொடுத்து நீ தான் டைட்டிலே வின் பண்ணுவ, அதனால பொட்டி எடுத்துறாதன்னு சொல்லி சொல்றது இருக்கு இல்லையா, அதுவுமே கேம் ஸ்பாயில் பண்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பவித்ரா இந்த வீட்டுக்குள்ள 4வது வாரத்தை தாண்டுவாங்களான்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு இருந்த டைம்ல இப்ப டாப் 6 வந்திருக்காங்கன்றது பயங்கர ஷாக்கிங்கா தான் இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு இடத்துல கூடிய பவித்ரா கிட்ட போயிட்டு பொட்டியெல்லாம் எடுத்துட்டு போயிடாதமா, அது தப்பான டிசிஷன், நீ வின் பண்றதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்கு, சோ அதை பத்தி யோசிக்கிற மாதிரி ஒரு ஐடியா கொடுத்துட்டு இருக்காரு அப்படின்னா இது எப்பேற்பட்ட மோட்டிவேஷனா இருக்குன்னு சொல்லிட்டு நீங்களே பாத்துக்கோங்க. தயவு செய்து முடிவு மட்டும் எடுத்துறாரு, ரொம்ப பார்த்து முடிவு எடுப்பவி. அவர் வந்து எவிக்ஷன் process வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க. அந்த சீசனுடைய பெஸ்ட் அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படிங்கிற அவார்டே கொடுக்கலான்ற மாதிரி தீபக்குடைய பேர் எடுத்து காமிச்சாங்க. அதை பார்க்கும்போது டேய் யாரா நீங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா தீபக்குடைய ஸ்டார்டிங் ஸ்டேஜ் பார்க்கும்போது அவர் அந்த அளவுக்கு பெர்ஃபார்ம் பண்ணல அப்படிங்கிற மாதிரி இருந்தாலும் என்னைக்கு அவருடைய கேப்டன்சியில் அப்படி ஒரு கிராஃபை மேலே ஏற்றி ஒரு ஸ்டாண்டர்டை செட் பண்ணாரோ அன்னையிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கிராஃப் அப்படியே மேலே போயிட்டு தான் இருக்கு. ஆர்கானிக்கா ஒரு பிளேயருக்கு இவ்வளோ பெரிய ஒரு ஃபேன் பேஸ் கிடைச்சிருக்குடா அப்படின்னா அது கண்டிப்பா தீபக்னு சொல்லிட்டு நம்ம மனசார சொல்லலான்ற அளவுக்கு ஒரு பயங்கரமான ஒரு பெர்ஃபார்மர். இந்த சீசன்ல தீபக் எவ்வளவு பெரிய ஒரு கான்ட்ரிபியூஷனை கொடுத்திருக்காரு அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அப்படிப்பட்ட ஒருத்தர் ஓகே, அதாவது இந்த டிராஃபி வின் பண்றதுக்கே வந்து டிசர்விங்கான ஒரு கண்டஸ்டன்டா அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்கும்போது எப்படி டாப் 6 கூட அலோ பண்ணாம எவிக் பண்றாங்க அப்படின்னா இதை விட ஒரு பெஸ்ட் அன்ஃபேர் எவிக்ஷன் வேற என்னவா இருக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. சார் ஐ அம் வெயிட்டிங் சார், ப்ளீஸ் கம் சார். இத்தனைக்கும் சரி ஓகே தீபக்கை எவிக் பண்றாங்க, அதனால உள்ள கூடிய அந்த டாப் 6 பயங்கர டஃப்பான பிளேயர்ஸா இருக்காங்கடா, அதனால தான் தீபக் வெளியே போயிருக்காரு அப்படிங்கிற மாதிரி நம்ம மனசை தேத்திக்கலாம்னு சொல்லி பார்த்தா கூட அதுக்கு கூட இங்க இடம் இல்லைங்க. ஏன்னா இங்க டாப் 6ல இருக்கிற கண்டஸ்டன்ட்ஸ்லாம் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், அழுகிறதா சிரிக்கிறதான்னு தெரியாத அளவுக்கு வந்த நாள்ல இருந்து இப்போ வரைக்கும் அழுது மட்டுமே பவித்ராலாம் எப்படி தான் டாப் 6க்கு வந்தாங்கன்றதும் தெரியல. விஷால்லாம் ஒரு 4-5 வாரம் கொஞ்சம் நல்லா ப்ளே பண்ணாப்ல, முத்துபுரனுக்கு அகைன்ஸ்டா முத்துபுரனை எப்படியாச்சும் பீட் பண்ணி நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முனைப்போட விளையாட்டு இருந்தாப்ல. அதுக்கப்புறமா எனக்கு இந்த லவ் கண்டென்ட் கிரிஞ்சி கண்டென்ட்னு சொல்லி இறங்கினாரோ அதுல இருந்து இப்போ வரைக்கும் விஷாலால ஏன்டா இந்த வீட்டுக்குள்ள வச்சிருக்கீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லையா. இந்த மாதிரி கண்டஸ்டன்ஸ்லாம் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது எப்படி தீபக்லாம் வெளியே எடுக்கிறாங்கன்றது ஆச்சரியமா தான் இருக்குது. எனக்கு இருக்கு கொஞ்ச நேரம் தான். அந்த தீபக்குடைய எவிக்ஷனை யாராலையுமே அக்செப்ட் பண்ணிக்க முடியல. ஆடியன்ஸ் சைட்லயும் பயங்கரமான ஷாக்கிங், உள்ள இருந்த கண்டஸ்டன்ட் சைட்லயும் பயங்கரமான ஷாக்கிங். ரவீந்தர்லாம் கதறி அழுக ஆரம்பிச்சிட்டாப்ல. ஒரு பக்கம் முத்துப்பணக்கெல்லாம் பேச்சே வரல, ஒழுங்கா ஓடி போய் அடிச்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி மனுஷன் ஒரு மாதிரி அவரே இழந்துட்டாப்ல. எப்படா இதெல்லாம் நடந்துச்சு, இது எப்படா ஃபேரா இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு எல்லாருக்குள்ளயும் ஒரு பயங்கரமான கோவம் ஷாக்கிங்கும் இருக்குது. எல்லார்கிட்டையும் பார்க்க முடிஞ்சிச்சு, வெளியிருந்து பார்க்குற மக்களுக்குமே அதான் இருந்துச்சு. ஏன்னா ஒரு மனுஷன் இவ்வளவு ஆர்கானிக்கா இருந்திருக்காப்ல அப்படிங்கிறது அவரே அக்செப்ட் பண்ணிக்கிட்டாப்ல. ஏன்னா எனக்கு தேவையில்லை, நான் என்னுடைய முயற்சியில நான் வரணுன்ற மாதிரி நினைச்சேன், நான் இவ்வளவு தூரம் வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி வந்திருக்கும் போது நல்லா விளையாடிட்டு இருக்கிற ஒரு பிளேயரை எப்படி இப்படி எடுத்துக்காங்க அப்படிங்கிறது தெரியல. அண்ட் அவருமே சொல்றாப்ல வெளியே எடுக்கிறது வந்து முழுக்க மக்களுடைய டிசிஷன் தான், இதுல பிஆர் அதெல்லாம் இல்லைன்றதை இப்பயாச்சும் நீங்க புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி பெருந்தன்மையா பேசிட்டு இருந்தாப்ல. ஆனா வெளியிருந்து பாக்குற நம்மளால தான் அதை அக்செப்டே பண்ணிக்க முடியல. It's not the PR, it is the மக்கள் who decides. முத்துபுரன் தீபக் கிட்ட நீ ரொம்ப ஈஸியா எடுத்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது நான் ஒன்னும் ஈஸியா
அதெல்லாம் எடுத்துக்கலடா, எனக்குள்ளேயும் கஷ்டம் இருக்குதான் செய்யுது, நான் வெளியே காட்டிக்கல அவ்வளவுதான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. அண்ட் இந்த செகண்ட்ல நான் யாரு மேல அதிகமான மரியாதை வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா ஓ மேல தான் சொல்லுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிருந்தாப்ல. அண்ட் தீபக்குமே எனக்கு ஒரு நல்ல தம்பி இந்த வீட்டுல கிடைச்சிருக்காண்டா அப்படிங்கிற மாதிரி ரெண்டு பேருமே பேசிட்டு இருந்தாங்க. நான் யாரை அதிகம் மதிக்கிறேன்னா இந்த நிமிஷத்துல எனக்கு ஒரு நல்ல தம்பி கிடைச்சிருக்காண்டா. அப்புறம் பிக் பாஸ் வந்து தீபக்குடைய டிராஃபியை உடைக்க சொன்னாப்ல, அவரும் உடைச்சிட்டாப்ல. அதுக்கப்புறமா முத்துக்குமரன்ட்ட அவருடைய அந்த கேப்டன்சி கிரீடத்தை எடுத்துவாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அந்த கிரீடத்தை எடுத்து மாட்ட சொல்லிட்டு இது வரைக்கும் நடந்த சீசன்ல நடந்த கேப்டன்சி இருக்கும் இல்லையா, அது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் உங்களுடைய கேப்டன்சி, இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டர்டை இது வரைக்கும் யாரும் செட் பண்ணதும் கிடையாது. இதுக்கப்புறம் வரப்போற சீசன்ஸ்ல ஒரு பெஸ்ட் கேப்டன்சி அப்படிங்கிற ஸ்டாண்டர்டை நீங்க தான் செட் பண்ணிருக்கீங்க, அதுக்கு வந்து ஒரு ஹேட்ஸ் ஆஃப் அப்படிங்கிற மாதிரி பயங்கரமா பேசினாப்ல. அண்ட் கூடவே அண்ட் குறிப்பா பிக் பாஸ் தீபக்குடைய பையன் பேரை சொல்லி ஒரு டாடி இஸ் எ சூப்பர் ஸ்டார் அப்படிங்கிற மாதிரிலாம் சொன்னாப்ல. தீபக் வந்து பயங்கர ப்ரௌடான மூமெண்டா இருந்திருக்கும். அதுக்கப்புறமா அவருடைய வெளி உலக வாழ்க்கைக்கெல்லாம் நான் வந்து வாழ்த்துக்கள் சொல்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு தீபக் வந்து வெளியே அமிச்சிட்டாங்க. அக்னித் டாட்ஸ் a superstar. அதுக்கப்புறம் தீபக் அங்க நேரா ஸ்டேஜுக்கு வந்தாப்ல. ஸ்டேஜுக்கு வந்தோடனே ஆடியன்ஸ் சைடுல அப்படியே ஒரு ரெஸ்பான்ஸ், அப்படியே ஒரு கிளாப்ஸ், அதெல்லாம் பார்க்கும்போது இதெல்லாம் கொடுத்து என்ன பிரயோஜனம், கரெக்டாக அந்த மனுஷன் தான் வெளியே எடுத்துட்டீங்களா அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அண்ட் விஜய் சேதுபதி என்ன சொன்னாப்ல அப்படின்னா, இந்த ஃபர்ஸ்ட் கொஞ்ச நாளுக்கு வந்து உங்களுடைய கேம் அவ்வளோ நல்லா இல்லை, ஆனால் கேப்டன்சிக்கு அப்புறமா நீங்க அடிச்சது ஃபுல்லாமே சிக்ஸர் தான் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. ஒரு ஷோ ஃபுல்லா சிக்ஸர் அடிச்சு வெளியே எடுத்த ஒரே ஆள் இவர் தான் போல இருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே உங்களுடைய பயண வீடியோ பார்த்தலாம்னு சொல்லிட்டு அந்த பயண வீடியோ போட்டு விட்டாப்ல. 21st என்டர்டைன்மெண்ட் 21st உடையத்தை நான் விட்டே கொடுக்க மாட்டேன். அண்ட் ஒன்ஸ் இந்த பயண வீடியோ முடிஞ்ச உடனே ஒரு அப்பனா நான் வந்து ஜெயிச்சிட்டேன் சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னாப்ல. அண்ட் குறிப்பா என் ஒய்ஃப் உள்ள வந்திருக்கும் போது நீங்க மாத்திக்க வேணாம், எல்லாத்தையும் நான் தான் மாத்திக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருந்துச்சு சார் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அண்ட் ஏஜ் இஸ் ஜஸ்ட் a நம்பர், என்ன நான் சரியா விளையாடாம விட்டுட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது கூட விஜய் சொன்னாப்ல அப்படி சொல்லாதீங்க, நீங்க நல்லா தான் விளையாடுனீங்க, சில டைம் இந்த மாதிரி நடக்கிறதுலாம் வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அந்த வாய்ப்பு தீபக் தான் நடக்கணுமா அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறமா சரி ஓகே வாங்க உள்ள போயிட்டு கண்டஸ்டன்ஸ் பேசலாம் அப்படிங்கிற மாதிரி உள்ள போனோம்னா எல்லாருமே மயான அமைதியில் நிக்கிறாங்க. ஏன்னா எல்லாருமே அந்த ஷாக்ல இருந்து மீண்டே வரல, அதே சோகத்தோட நின்ற உடனே தீபக் தான் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணிட்டு இருந்தாப்ல. அப்போ கூட சௌந்தர்யா என்ன சொல்றாருன்னா, ஸ்டார்டிங்ல இருந்து ஒன்னு புரிஞ்சிக்கவே முடியலன்னு சொன்னமா, இப்போ வரைக்கும் ஒன்றும் புரிஞ்சிக்கவே முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. ஒருவேளை அந்த பிஆர் ஏஜென்சி தான் லைட்டா குத்தி காமிச்சாரா அப்படிங்கிற மாதிரி ஸ்டார்டிங்ல கிளாப்ஸ் வந்துச்சு, இப்போ வரைக்கும் வருது, இன்னும் நீ உள்ள இருக்க என்னால புரிஞ்சிக்கவே முடியல, நீ எல்லாம் உள்ள இருக்கும்போது நான் வெளியே வந்துட்டேனே அப்படிங்கிற மாதிரி சொன்ன மாதிரி தான் இருந்துச்சு. எல்லாருக்குமே ஒன்று புரிஞ்சிக்க முடியாத மாதிரி தான் என்னாலையும் ஒன்று புரிஞ்சிக்க முடியல. அப்புறமா முத்துக்குமரன் தீபக் பார்த்து ஒரு விஷயம் சொன்னாப்ல, அதாவது ஸ்டார்டிங்ல தீபக் வந்து இந்த வீட்டை விட்டு வெளியே போயிடுவாரோ எவிக்ட் ஆயிடுவாரோன்னு சொல்லி பயந்து நாமினேஷன் ஃப்ரீ பாஸை வாங்கி அவர் கையில கொடுத்து அவர் இந்த வீட்டில் தங்க வச்சோம். அதுக்கப்புறமா கேப்டன்சில இருந்து அவர் ஆரம்பிச்சதுல அவர் நாமினேஷன்லேயே வரல. ஏன்னா நாமினேஷன்ல வரணும்னா ஏதாச்சும் ரீசன் சொல்லணுமே, இவர் நாமினேஷன்லேயே வர மாட்டாருன்னு சொல்லி தான் ஒரு ரீசனா சொன்னாங்க. அப்படிப்பட்ட ஒரு கேமை தான் அவர் விளையாடுறாரு, அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. வயசுலயும் ஜெயிக்கலாம்னு செஞ்சு காட்டுறா சார் 6 பேருக்குமே. அண்ட் எல்லாத்தையும் பேசி முடிச்சதுக்கு அப்புறமா முத்துக்குமரன் வந்து விஜய் சேதுபதி சொல்றாப்ல, எங்க அண்ணனுக்கு ஒரு ஆசை இருக்கு சார், நீங்க நிக்கிற இடத்துல எங்க அண்ணன் ஹோஸ்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறாரு சார் அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே அங்க சுத்தி இங்க சுத்தி இடத்துல இடத்துக்கே வெட்டிக்கலாடா, இடத்தையும் விட்டு வைக்கலாடா அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாப்ல. அப்ப தீபக் வந்து இல்லனே அப்படி இல்லனே அந்த அளவுக்கு நான் ஒர்க் பண்ணுன்ற மாதிரி சொல்ல வந்தேனே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. சரி ஓகேப்பா உங்க எல்லாருக்கும் பொங்கல் வாழ்த்துக்கள் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கும்போது பிக் பாஸே வந்து உங்களுக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாப்ல. அட்வான்ஸா பிறந்தநாள் வாழ்த்துக்கள். வரக்கூடிய 16th வந்து இவருக்கு பர்த்டே, சோ அதனால அட்வான்ஸ் விஷஸ்லாம் வந்து சொல்லிட்டு அண்ட் கடைசியா வழக்கமா இவர் தான க்ளோசிங் கொடுப்பாப்ல. ஆனா இந்த வாட்டி ஒரு மாறுதலுக்கு தீபக் வந்து க்ளோசிங் கொடுக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி தீபக் வந்து க்ளோசிங் கொடுத்தாப்ல. சரி ரைட், இந்த பக்கம் நீங்க கிளம்புங்க, அந்த பக்கம் நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் கிளம்பிட்டாங்க. I love you all. ரவீந்திரக்கு வந்து பயங்கரமா ஃபீல் பண்ண ஆரம்பிச்சாப்ல, இந்த சீசனுடைய வில்லனாவே என்ன மாத்திடுவாங்களா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாப்ல. அது கூடவே விளையாடுங்கன்ற மாதிரி சொன்னாங்க, அதை ஒரு ட்ரை பண்ணலாம் தான் இந்த மாதிரிலாம் பண்ணேன் அப்படிங்கிற மாதிரி, நான் ஒரு வில்லனா மாறிடுவேன் இதுவேன்னு சொல்லிட்டுலாம் பேசிட்டு அதோட வாயை அடைச்சிடுவாருன்னு சொல்லி பார்த்தா மறுபடியும் விஷயத்துக்கு வராப்ல. அதாவது மக்கள் தான் ஓட்டு போட்டு எவிக் பண்றாங்கன்ற மாதிரி தானே சொல்றாங்க, அப்படிதானே சொல்றாங்க. ஆமா ஆமா அப்படின்னு சொல்றாங்க. சரி ஓகே, அப்படி பார்க்கும்போது இந்த ஸ்டேஜ்ல தீபக் வெளியே போறதுக்கு டிசர்விங்கா சொல்லி கேட்கும்போது எல்லாருமே இல்ல 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 மாதிரி சொன்னாங்க. நான் என்ன நினைச்சேன், ஒன்னு முத்துக்குமரன் ஜெயிப்பான், இல்லைன்னா தீபக் ஜெயிப்பான், இவங்க ரெண்டு பேர்ல யாராச்சும் ஒரு ஆள் தான் ஜெயிப்பாங்கன்ற மாதிரி நான் நம்பிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த ஸ்டேஜ்ல தீபக் எதுவுமே பண்ணாம அவர் வெளியே போயிருக்காருன்னா வெளியே போற அளவுக்கு வெளியே எதுவும் நடந்திருக்கா இல்லையா அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாப்ல. அதாவது வெளியே பிஆர் ஒர்க் மற்றவங்களுக்குலாம் ஹெவியா நடந்ததுனால மட்டும்தான் தீபக் இந்த ஸ்டேஜ்ல வெளியே போயிருக்காப்ல. ஏன்னா தீபக் வந்து பிஆர் ஏஜென்சி இல்ல அப்படிங்கறது ரொம்ப ஓபனாவே பேசிட்டு இருந்தாப்ல. ஆனா அந்த டைம்ல நம்ம கேமராமேன் ஒரு வேலை ஒன்னு பண்ணாரு பாருங்க, நேரா சௌந்தர்யாக்கு ஒரு ஷாட் வச்சு காமிச்சாப்ல, யாரை பத்தி பேசிட்டு இருக்காங்கன்றத புரிஞ்சுக்கோடா அப்படிங்கிற மாதிரி. இதுக்கு பிஆர் எந்த இடத்துல இட் குட் ஹவ் வென்ட் ராங். சோ நேத்து எபிசோட்ல சொல்லிட்டாங்க இல்லையா, வெளிய பிஆர் ஏஜென்சி ஒரு வேலை ஒன்னு பார்த்துட்டு இருக்காங்க பாத்தீங்களா, அதனால இங்க இருக்கிற கண்டஸ்டன்ஸ் மட்டும் கிடையாது இந்த ஷோக்கே பாதிப்பை ஏற்படுத்துது, ஜெனுனிட்டியே அடி வாங்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா கடைசி வரைக்கும் விஜய் சேதுபதி அதை அக்செப்டே பண்ணிக்கல. பட் அதுக்கு ஒரு பெஸ்ட் ப்ரூஃபா இன்னைக்கு நடந்த விஷயத்தை காட்டலான்ற மாதிரி அன்டிசர்விங் கண்டஸ்டன்ஸ் இந்த வீட்டுக்குள்ள இருக்கும்போது டிசர்விங், அதாவது டாப் 3 டிசர்விங், டைட்டில்கே டிசர்விங் ஆன தீபக் வெளியே போயிருக்காரு அப்படின்னா அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் இந்த பிஆர் ஏஜென்சி மட்டும்தான் அப்படிங்கிறது தான் இங்க ரவீந்தர் ரொம்ப ஓப்பனா உடைச்சு பேசிட்டு இருக்காப்ல. அந்த கடைசியா முத்துக்குமரன் ஒரே விஷயம் சொன்னாப்ல, நாங்க என்ன மைண்ட் செட்டுக்கு வந்துட்டோம் அப்படின்னா
எது நடந்தாலும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். இன்னைக்கு வந்து தீபக் அண்ணன் பேரை காமிச்சதுக்கு போல என் பேரை காமிச்சா நான் வெளியே போய் தான் ஆகணும். இந்த PR ஏஜென்சி அது இதுன்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதை பத்திலாம் நாங்கள் தெரிஞ்சுக்க விரும்பல. நாங்க வந்து 3 பேர் தான் நம்புறோம். ஒன்னு வந்து பிக் பாஸ், 2வது சேதன், 3வது மக்கள். இவங்க 3 பேரை மட்டும் தான் நாங்க நம்பி இந்த கேமே விளையாடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லி சிம்பிளா முடிச்சு விட்டாப்ல. நாங்க நம்புறது 3 பேர். ஒன்னு பிக் பாஸ், இன்னொன்னு சேதன், 3வது மக்கள். மக்கள் மட்டுமே ஓட்டு போட்டு தான் இவங்க இருக்கணும், இவங்க வெளியே வரணும்ன்ற மாதிரி டிசைட் பண்றாங்கன்ற மாதிரி இந்த விஜய் சேதுபதி சொன்னார் இல்லையா, அது இல்ல. ஒரு சில பேர் PR ஏஜென்சி வச்சிருக்கிறதுனால ஃபேக்கா நிறைய ஓட்டை போட்டு கூட அவங்க இந்த வீட்டுக்குள்ள இன்னுமே இருக்காங்க. அவங்க டிசர்விங்கான கண்டஸ்டன்ஸ் PR ஏஜென்சி இல்லாதனால வெளியே போறாங்க அப்படிங்கிறது தான் இந்த ஷோல நிறைய பேர் மறுபடியும் அதை ரெஜிஸ்டர் பண்ணி எக்ஸ்போஸ் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க. அது நிறைய பேர் புரிஞ்சுக்கிட்டா அண்ட் வந்து பிக் பாஸ் டீமும் புரிஞ்சுக்கிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய கருத்தா இருக்கு. பட் அதை என்ன டைப்ல ஃபில்டர் பண்ணணும்ன்றது அவங்க தான் டிசைட் பண்ணி ஆகணும். அதை யாராலையும் கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு இடத்துல இருக்கிற மாதிரி தான் எனக்கு என்னமோ தோணுது. ஸோ அதோட இன்னைக்கு எபிசோடு வந்து முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு எபிசோடு பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு எபிசோடு தான். நிறைய கேள்விகள் அண்ட் குறிப்பா ரவீந்திர எக்ஸ்போஸ் பண்ணி விட்டாங்க. அது ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஏன்னா அவர் வெளியே இருந்து பண்ற வரைக்கும் ஓகேவா இருந்துச்சு. அதே விஷயத்தை உள்ள வந்து பண்றதுனால அவருடைய கேமை ஸ்பாயில் பண்றது, அவருடைய பேரை வந்து கெடுத்துட்டு போறது மட்டும் இல்லாம முத்துமுரன் இவ்வளவு நாள் போட்ட எஃபோர்ட்டே அது வேஸ்டா போகுது, ஸ்பாயில் ஆகிற மாதிரி இருக்கு. அது முத்துமுரனுக்கு உள்ள இருக்கும்போது தெரியாது. அவர் வெளியே வந்து பார்த்தா தான் அவருக்கே தெரிய வரும், ஓ என் பேர் இவ்வளவு கெட்டு போயிருக்கா இவரால அப்படிங்கிறது அவர் வந்து புரிஞ்சுப்பாருன்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் ரவீந்தர் ஒரு ஸ்டேஜுக்கு மேல புரிஞ்சுக்கிட்டாரு. இதுக்கப்புறம் அதை பண்ண மாட்டாருன்ற மாதிரி நம்மளும் நம்புறோம். அண்ட் இன்னைக்கு நடந்த அந்த எவிக்ஷன் அது முழுக்க அன்ஃபேர். அதை நம்மளால டைஜஸ்டே பண்ணிக்க முடியாது, யாராலுமே டைஜஸ்ட் பண்ணிக்க முடியாது. இந்த சீசன் நடந்த அதாவது ஒன் ஆஃப் தி ரொம்ப அநியாயமான ஒரு அன்ஃபேர் எவிக்ஷன் அப்படின்னா அது தீபக்கோட எவிக்ஷன். ரொம்ப ஓப்பனாவே சொல்லலான்ற மாதிரி தான் இருக்குது. சொல்றதுக்கு வேற ஒண்ணும் இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. ஸோ மீதி இருக்கிற டாப் 6 வச்சு என்ன ஷோ ஓட்ட போறாங்க, என்ன பண்ண போறான்றதை பொறுத்திருந்து பார்ப்போம். இதே மாதிரி ட்ரோல்ஸ் அண்ட் ரிவ்யூஸ்லாம் கண்டிப்பா பார்க்கணும்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐகான் டான் தட்டி விட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷன் டான் டைம்க்கு வந்து சேரும். ஸோ மீதி மச் பண்ண வீடியோ பண்ண ரிவ்யூ பண்ண ட்ரோலோட சந்திக்கலாம். பை ஃப்ரம் ஷாஃபி, தடா பை அண்ட் டேக் கேர்.